أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, தாய்மார்களே, நாங்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் சூரத்துல் நம்லினுடைய 29 வசனங்களுக்குரிய தஃப்சீருடைய விளக்கங்களை நாங்கள் பார்த்தோம். அதிலே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி, அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்டிருந்த அற்புதங்கள் சம்பந்தமாக சூரத்துல் நம்லில் 15வது வசனம் முதல் 39வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவமாக சொல்கின்ற தகவலை நாங்கள் படித்தோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் அதே சபா நாட்டை சேர்ந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு சோதனையை பற்றி சூரத்து சபாவிலே 15வது வசனம் மற்றும் 16, 17 இந்த 3 வசனங்களிலே அந்த சபா நாட்டு மக்களை பற்றி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஒரு தண்டனையை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சுலைமான் நபியுடைய அந்த சம்பவத்திலே நாங்கள் படித்தோம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீனை மையமாக வைத்து அவர்கள் ஆட்சி செய்தார்கள் முழு உலகத்தையும். அந்த நேரத்திலே தான் சபா என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியாவிலே ஒரு பெண்மணி ஆட்சி செய்து வந்தார். அந்த காலத்தில் சபா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி யமன் பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். கிட்டத்தட்ட பலஸ்தீனுக்கும் சபா என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியாவுக்கும் இடையில் அன்றைய காலத்தில் 3 மாதங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு தூரம் இருந்ததாகவும் நாங்கள் படித்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சபா நாட்டிலே அந்த பிரதேசத்திலே ஆட்சி செய்த அந்த பெண்மணி, அந்த ராணி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு சூரிய வணக்கத்தை எல்லாம் விட்டு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற மாதிரி கட்டுப்பட்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் அன்று படித்தோம். இன்று சூரத்து சபா 34வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அதே ஊர் மக்களை பற்றி இன்னொரு விஷயத்தை சொல்றான். லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயத்துன். அந்த சபா ஏரியாவிலே வாழ்ந்த அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் வசித்த அந்த இடத்தில் ஒரு அத்தாட்சியை கொடுத்திருந்தார், ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தார். என்ன அத்தாட்சி என்றால், ஜன்னதானி ஐ யமீனின் வ ஷிமால், வலது பக்கத்துக்கும் இடது பக்கத்துக்குமாக 2 தோட்டங்களை அல்லாஹ் கொடுத்தார். 2 தோட்டங்களை அல்லாஹ் கொடுத்த செய்திய சபரவாசிகளுக்கு இது ஒரு அத்தாட்சி என்பதை அல்லாஹ் ஏன் சொல்லணும் என்றால், தஃப்சீருடைய உலமாக்கள் இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிற நேரத்தில் அந்த காலத்தில் நிறைய மக்களுக்கு நிறைய தோட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்த சபா நாட்டு மக்களுக்கு கொடுத்த தோட்டத்தை அல்லாஹ் ஏன் சொல்கிறார் என்றால், அது வித்தியாசமான ஒரு அழகான நிறைய பழங்களை தரக்கூடிய, அந்த ஏரியாவில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் சாப்பிடுகின்ற அளவுக்கு ஒரு அற்புதமான தோட்டத்தை தான் அல்லாஹ் கொடுக்கிறார். 2 தோட்டம், வலதுக்கும் இடதுக்கும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த மக்கள் எப்படி பயணம் பண்ணுவாங்கன்னா, நடுவான ரோட் போகும், ரைட் சைட்ல லெப்ட் சைட்ல 2 சைட்லயும் ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தை கொடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், குலூ மின் ரிஸ்கி ரப்பிக்கும், இந்த தோட்டங்களில் விளைகின்ற இந்த பழங்கள், இந்த உணவுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரிஸ்க், இந்த ரிஸ்குகளை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு, வஷ்குருலா, சாப்பிடுறதோட நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றியும் செலுத்தும். எங்களுக்கு தேவையான பாடம் அதுதான். அல்லாஹ் இன்னைக்கு எங்களுக்கு நிறைய ரிஸ்குகளை தந்திருக்கிறான், பொருளாதாரத்தை தந்திருக்கிறான், நிறைய செல்வத்தை தந்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் இதை விட பன்மடங்கு இந்த சபா மக்களுக்கு கொடுத்துட்டு, தோட்டங்களை கொடுத்துட்டு, இந்த தோட்டத்திலிருந்து நீங்க சாப்பிடுங்கள், வஷ்குருலஹு, சாப்பிட்டுட்டு அல்லாஹ்வுக்கு நன்றியும் செலுத்துங்கள்னு சொன்னார். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பல்தத்துன் தய்யிபா, இந்த சபா ஏரியா இருக்குது இல்லையா, இது ஒரு அழகான, வாழ்றதுக்கு நல்ல வசதியான, ஒரு பார்க்கிறதுக்கு அழகான ஒரு ஏரியா. அரபிக்ல தையிபா, தையிபா தாபான்றது மதீனாவுக்கு சொல்லுகின்ற ஒரு பெயர். இன்றைக்குள்ள மதீனத்துல் முனவ்வராவுக்கு சொல்லுகின்ற ஒரு பெயர். அழகான ஒரு சிட்டி.
இது அல்லாஹ்வுத்தாலா குர்ஆனில் அன்று சப ஏரியாவை பற்றி சொல்கிற நேரத்தில் பல்தத்துன் தய்யிபத்துன், ஒரு அழகான காட்சி தரக்கூடிய மக்கள் வாழ்வதற்கு பொருத்தமான ஒரு ஏரியா இந்த சப ஏரியா. வரப்புல் கஃபூர், அது மட்டுமல்ல அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு அவ்வளோ அழகான ஒரு ஏரியாவை கொடுத்து, தோட்டத்தை கொடுத்து, தான் செய்கின்ற பாவத்தை மன்னிக்கிற பண்புள்ள அல்லாஹ்வாகவும் அவன் இருந்தான். இப்ப மனுஷன் தவறு செய்யறவன் தானே, அவன் சில தவறுகள் செய்கிற நேரத்துல மன்னிப்பு கேட்கிறது, அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அப்ப இந்த குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்டா, சப என்பது ஒரு அழகான ஏரியா, மக்களுக்கு இப்படி எல்லாம் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, அவர்களை ஆட்சி செய்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வும் பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன். அப்ப அவ்வளவு ஒரு பிளெக்சிபிலிட்டியாக அவ்வளவு சலுகைகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கொடுத்துட்டு அல்லாஹ் அவங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன, நான் அவங்களும் தந்திருக்கிறேன், ரிஸ்க் தந்திருக்கிறேன், இதை சாப்பிடுங்க, அடுத்தவர்களுக்கு இதை கொடுங்க, அதே நேரத்தில் என்னையே மறந்துடுவாங்க, எனக்கும் நீங்க நன்றி செலுத்துங்க. அந்த சபை மக்கள் செஞ்ச ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா, தோட்டத்திலிருந்து வரக்கூடிய கனிகளை எல்லாம் உணவுகளை எல்லாம் சாப்பிட்டார்கள், ஆனா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறந்தார்கள். உட்டப்பில அங்கதான் நல்லா திண்டாங்க, குடிச்சாங்க, ஆனா அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த மறந்துட்டாங்க. அல்லாஹ் கொடுக்குறான் தண்டனை என்ன தெரியுமா, ஃபஅரது ஃபஅர்சல்னா அலைஹிம் ஸைலல் ஆரிம். அப்ப இந்த தோட்டத்துக்கு தண்ணி அவங்க எப்படி எடுத்தாங்கன்னா, ரெண்டு மலைகளுக்கு இடையில ஒரு அணை கட்டொன்ன கட்டி, ஒரு டேம் ஒன்றை கட்டி தண்ணியை சேர்த்து தேவையான அளவு தோட்டத்துக்கு எடுப்பாங்க. பொதுவா உங்களுக்கு தெரியும், விவசாய பூமிகளுக்கு வந்து அந்த டேம் கட்டி தண்ணியை சேர்த்து தேவையான டைமுக்கு தண்ணி எடுக்கிறது ஆக முக்கியம். ஏன்னா மழை பெய்ஞ்ச காலத்துல அப்படியே நலைய விட்டுட்டு வெயில் காலத்துல அந்த தோட்டத்தை காய விட்டா தேவையான அளவுக்கு எங்களுக்கு அந்த அறுவடைகள் வராது. அப்ப இன்றைக்கு கூட விவசாயம் என்று வரப்போல அந்த விவசாய பூமி அண்டி இந்த டேமுகள் இருக்கும், இதாக முக்கியம். அன்று அந்த சதல் ஏரியாவில மஆரிப் என்று சொல்லக்கூடிய ஒரு டேம் ஒன்று இருந்துச்சு. இந்த தோட்டத்துக்கு மெயினா தண்ணி சப்ளை பண்ற ஒரு டேம் மஆரிப். இப்ப இவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற தண்டனை பாருங்க, முதலாவது அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு வெள்ளத்தொண்டை உருவாக்கி அந்த டேம் உடைக்க வைக்கிறார். தண்டனையில முதலாவது விஷயம், நன்றி கெட்டவர்களாக நடந்தார்கள், அதனால கொடுத்த செல்வத்துக்கு அவர்கள் நன்றி செலுத்தவில்லை. அவர்கள் விவசாய பூமிக்கு யூஸ் பண்ணி கொண்டிருந்த அந்த டேம் மஆரிப் என்று சொல்லக்கூடிய அந்த டேம் அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்தி டேம் உடைக்கிறான். டேம் உடைச்சா என்ன நடக்கும், தண்ணி எல்லாம் அப்படி பாஞ்சிட்டு வந்து தோட்டத்துக்குள்ள தண்ணி போகும். இப்ப நாங்கெல்லாம் கட் பண்ண வந்தோம், என்ன டேமே உடைஞ்சிட்டா தோட்டம் தாண்ட வைத்தாச்சு, அப்படித்தானே. இப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வராருன்னா, தண்டனையை கொடுக்குறான், டேம உடைச்சி வெள்ளத்தை கொடுத்து அப்படியே தோட்டத்துக்குள்ள தண்ணி வருது. தண்ணி வந்தா நாங்கெல்லாம் எப்படி கட் பண்ண பண்ணுவோம், எப்படி கட் பண்ண பண்ணுவோம், தோட்டம் ஹலாஸ் முடிஞ்சு வெறும் ஒரு நிலமாகத்தான் இருக்கும். ஆனா அல்லாஹ் வித்தியாசமாக தண்டனையை கொடுக்குறான். எங்கட கற்பனைக்கு படாத தண்டனை தெரியுமா அல்லாஹ். இது உண்மையிலே அது கொஞ்சம் பேர் இப்படி சொல்றாங்க, இந்த நெச்சுரல் ஒன்று பேசுவாங்க, இயற்கை அனர்த்தம் வந்துச்சு, மழை பெய்ஞ்சா எல்லாம் அழியத்தான் செய்யும், மழை பெய்ஞ்சா வந்து உடையத்தான் செய்யும், நெச்சுரல் என்ற கோட்பாட்டை பேசுவாங்க. இது அல்லாஹ்வோட தண்டனை அல்ல, இது வந்து உலகம் நடக்குது. ஆனா அல்லாஹ் இந்த சபைவாசிகளுக்கு கொடுக்கிற தண்டனையில வாசி பாத்தீங்கன்னா, இயற்கை என்பதையும் தாண்டி இயற்கை ஒன்று கிடையாது, எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகள் நடக்கிறது என்பதை முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட யோசிக்கின்ற அளவுக்கு இந்த வசனத்தில் அல்லாஹ் கொடுக்குறான ஒரு பாடம் எப்படி தெரியுமா, அந்த டேம் எல்லாம் உடைச்சு இது வந்து தண்ணி தோட்டத்துக்குள்ள வருது, வந்தோடனே வபத்தல்னாஹும் பிஜன்னத்தைஹிம், அல்லாஹ் அந்த ரெண்டு தோட்டத்தையும் மாத்துறான். தோட்டத்தை அழிக்கல, நல்லா விளங்குவோம், தோட்டத்தை வெள்ளத்தை கொடுத்து டேம் எல்லாம் உடைச்சு தண்ணி வந்து தோட்டத்தை அழிக்கல. இரண்டு தோட்டங்களையும் அல்லாஹ் எப்படி மாத்துறான் என்றால், ஜன்னத்தைனி, ரெண்டு தோட்டத்தை ரெண்டு தோட்டமாக மாத்துறான். எப்படி, டேஸ்ட மாத்துறான், அந்த குவாலிட்டியை மாத்துறான். இவ்வளவு காலமாக சபை மக்கள் சாப்பிட்டு கொண்டு நல்ல இன்பம் அனுபவிச்சு கொண்டு அந்த ரெண்டு தோட்டம், பழம் தோட்டம் இனிப்பா இருக்கும். அதான் தோட்டத்துல அல்லாஹ் இந்த அளவுக்கு அந்த தோட்டத்தை வர்ணிக்கிறார், இனிப்பா இருக்கணும், அந்த காய பழத்தை சாப்பிடக்கூடிய குவாலிட்டியாக இருக்கணும், அதனால வர்ணிக்கிறார். அல்லாஹ் அந்த மக்களுக்கு கொடுக்க தெரியுமா, அவ்வளவு காலமும் இனிப்பாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருந்த அந்த தோட்டத்தை அல்லாஹ் எப்படி மாத்துறார் என்றால், அந்த பழத்தை சாப்பிட்டு பார்த்தால் ஒன்றோ புளி அல்லது கசப்பு, ஒன்றோ புளிக்கும் அல்லது கசப்பு, அப்ப தோட்டம் நிக்குது. வஷையின் சிதறின் கலீல். இன்னொரு தண்டனையை கொடுக்க என்ன தெரியுமா, பொதுவாக இந்த இலந்த மரம் என்றது உங்களுக்கு தெரியும், இந்த வீட்டுல முள்ளுக்களை நாட்ட மாட்டாங்க. இலந்தை மரம் என்றது வேரோடையில மிச்சம் குறைச்சல். நீங்க அன்றாதபுரம் பவுனி அந்த பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா நிறைய காடுகள் அந்த ரோட் சைட்ல இருக்கும். இலந்த மரத்தை ஏன் யூஸ் பண்ணுவாங்கன்னா மையத்துக்குள் பாட்டத்துக்கு எடுப்பாங்க. ஹதீஸ்ல வருது, சிதிர்ன்றது அந்த இலந்த மரத்துல அந்த இலையெல்லாம் எடுத்து அந்த கசக்கி அதை அரைச்சி அந்த சௌக்காரத்துக்கு பதிலாக மையத்தை கொடுப்பாரு அந்த காலத்துல. இன்றைக்கு கூட அரபு நாடுகள்ல வந்து அந்த இலந்தை மரத்தை காய்ச்சி அந்த இலைகளை காய்ச்சி பவுடர் பண்ணி அதை இன்றைக்கு ஜனாசா கொடுப்பாட்டத்துக்கு யூஸ் பண்றாங்க.
இப்ப அல்லாஹ் இவங்களுக்கு இந்த சபக மக்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறார்கள்? ஏற்கனவே இனிப்பாக டேஸ்டாக இருந்த அந்த தோட்டங்கள் எல்லாத்தையும் புளியான கசப்பான காய்களை தரக்கூடிய தோட்டங்களாக மாத்திட்டு அந்த அழகான தோட்டத்துக்கு இடையில சைட்டுக்கெல்லாம் எந்த மரத்தை முளைக்க வைக்கிறாருண்டா? இலந்தை மரத்தை முளைக்க வச்சுட்டாங்க. அதுல முள்ளு, அந்த மரம் பசந்து இல்ல, சின்ன சின்ன இலைகள், கடுமையான முள் அந்த மரத்துல. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சகோதரர்களே இந்த சபகவாசிகளுக்கு கொடுத்த தண்டனையை பத்தி சொல்கிற இடத்துல அவர்கள் அவ்வளவு காலமாக பயன்படுத்தி வந்த தோட்டத்துல அந்த அணைக்கட்டு எல்லாத்தையும் உடைச்சி இந்த வெள்ளம் பாஞ்சி அந்த தோட்டங்களுடைய நிலைமையை சிச்சுவேஷனை தலைகீழாக மாத்துறான். குவாலிட்டியாக இருந்த பழத்தை புளிப்பாகவும் கசப்பாகவும் மாத்துறான். அழகான தோட்டமாக இருந்த தோட்டத்துக்குள்ள அந்த முள்ளு மரங்களுக்குள்ள இலந்தை மரத்தை வஷையின் மின் சிதறின் கலை குர்ஆன்ல எப்படி சொல்றாங்க தெரியுமா? எல்லா தோட்டத்தையும் இழந்த மரத்தை நாட்டல்ல, வஷையின் மின் சிதறின் கலை, கொஞ்சம் இழந்த மரத்தையும் உள்ளுக்காக்கிட்டான். அப்ப என்ன தெரியுமா நடக்கும்? தோட்டத்தை பார்த்தாலும் பசந்து இல்லை. சரி, பசந்து தேவையில்ல, நம்ம சாப்பிட்டு பார்ப்போமே. பழத்தை சாப்பிட்டு பார்த்தா ஒன்றோ புளிக்கும். சரி, இது புளிக்குதுன்னு இன்னொரு பழத்தை கடிச்சு பார்த்தா அது கசக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே நல்லா விளைங்கோங்க. ஒரு எக்ஸிடென்ட் நடக்குது, எங்கட இந்த அன்றாட பேச்சுக்களை வச்சு ஒருத்தர் கடுமையாக காயப்பட்டுட்டார். அவருக்கு வருத்தம் தாங்கலாம். இப்ப நாங்களே சில நேரம் அவர் நோயாளியை பார்த்துட்டு போய் துவா செஞ்சு போட்டு அவர் கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு வருத்தப்படுற, கால் உடஞ்சி கை உடஞ்சி தலை மூளை அப்படி என்ன போல நாங்க சொல்றோம், இவரு மௌத்தாக இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இருந்திருக்கலாம் தானே, பாவம் தானே இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு. அது அப்படி சொல்றது சரியா பிடியாது ஒன்று. எங்களுக்கும் நாங்க பேசிக்கணும் தானே, இவ்வளவு வருத்தப்படுறாரு, இவர் மௌத்தா பேசியிருந்தா இதோட சப்ஜெக்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன்னா உண்ட இலக்கு ஒரே அடியாக இலக்குன்றது சப்ஜெக்ட் முடிஞ்சு, கவலை வரும், அதோட விஷயம் முடிஞ்சு. ஆனால் அந்த பாதிப்பை கொடுத்து மொல்ல அதை பார்க்க வச்சு இவ்வளவு ஒரு பாதிப்பு வந்து இருக்குது என்பதை யோசிக்க வைக்கிறது தண்டனை கூட. அதுக்கு நான் சொல்ல வரல எக்ஸிடென்ட் பண்றவங்க தண்டனை எங்களை விளங்குறதுக்கு சொல்றேன். இப்ப அல்லாஹ் தஆலா இந்த வெள்ளத்தை அனுப்பி இந்த தோட்டத்தை ஃபுல்லாவே அழிச்சு போட்டிருந்தால் பாத்திப்பா ஏதோ வெள்ளம் வந்துச்சு, தோட்டம் எல்லாம் அழிஞ்சாச்சு, கலாஸ் இது மனுஷனுக்கு நடக்கிறதுன்னு முடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா அல்லாஹ் அப்படி அழிக்கலையே. தோட்டத்தை வைக்கிறான், மரங்கள் இருக்குது, காயில டேஸ்ட தான் மாத்துறான். நாங்க நாட்டாள இழந்த மரத்தை நாட்டவே இல்லை. ஆனா இந்த வெள்ளத்துக்கு பிறகு அந்த இடத்துல சிதிர் மரம் அல்லாஹ் தஆலா முளைக்க வச்சிருக்கிறார்ன்றது இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தண்டனையை அந்த சபக மக்களுக்கு அல்லாஹ் தஆலா காட்டினார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவம் குர்ஆன்ல சூரத்து சபா 34வது வசனத்துல 15, 16, 17 இந்த 3 வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சம்பவம் எனக்கும் உங்களுக்கும் என்ன பாடத்தை படித்து தருகிறது என்றால், இந்த உலகத்தில் நாங்கள் பிறக்கின்ற நேரத்திலே ஜீரோவாக ஒன்றுமே இல்லாம வந்தோம். நாங்க ஏதோ பிறந்து வளர்ந்து எங்கட முயற்சியை நாங்க செஞ்சு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தொழில் செய்து அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கு நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும், அதாவது ஒருத்தருக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்றால் அல்லாஹ் தான் பிரிச்சான். இவருக்கு 1000 கொடுக்கணும், இவருக்கு லட்சத்தை கொடுக்கணும், இவருக்கு கோடியை கொடுக்கணும், இவருக்கு அதை விட பில்லியன் கணக்கில் கொடுக்கணும், அல்லாஹ் பிரிச்சு முடிஞ்சு. அப்ப நாங்க எங்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறானோ எப்பயுமே நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும். ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, சுலைமான் நபி சொன்ன மாதிரி இது அல்லாஹ்வுடைய அருள், என்னுடைய ஆற்றலாலேயோ ஏண்ட டேலண்டாலேயோ வந்ததல்ல. ஏதோ அல்லாஹ் எனக்கு ஒரு நாலேஜ் தந்தான், நான் ஃபீல்டுக்கு இறங்கினேன், ஒரு முயற்சி ஒன்று செஞ்சேன், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் எனக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்திருக்கிறார். ஒன்றும் ஏண்ட இல்லை, நான் பாவிச்சு முடிஞ்சதுதான் ஏண்ட. ஏதோ நான் மௌத்தா போன எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும், இதெல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. இந்த வார்த்தைய நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நினைச்சு நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ளணும். நாங்க ஒரு தலைக்கணம் பிடித்து பெருமை பிடித்தவர்களாக, அகங்காரம் பிடித்தவர்களாக, இது இது ஏண்ட முயற்சியால வந்ததுதான், இது நான் சம்பாதிச்சது, உங்களுக்கு ஏழுமா, உங்களுக்கு அப்படி செய்யணுமா, அவருக்கு ஏழுமா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏதோ அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த பொருளாதாரத்தை கையில் வந்திக்கிறோம். அப்ப நான் எனக்குள்ள பகுதியை நான் எடுத்துக்கொண்டு அதுல சதகாக்களை கொடுத்துக்கொண்டு ஜக்காத்துடைய நிசாப் போட்டால் அதையும் சரியாக கணக்கு பார்த்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கொண்டு ஏழை எளியவர்கள் கவனிச்சு கொண்டு பொது வேலைகளுக்கு செலவழிச்சு கொண்டு மார்க்கெட்டுக்கு செலவழிச்சு கொண்டு அப்படியே போக வேண்டியதுதான். ஒரு கட்டம் வரும், செலவழிச்சது செலவழிக்காத எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்க கபருக்கு போயிடும், அதுக்கு போய் இன்னொருத்தரவு தானே செலவழிப்பார். இதான் உலக மக்களுடைய நேதி. உதாரணத்துக்கு பாருங்க பாப்போம், நீங்க ஒவ்வொருத்தரும் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களோட யார்கிட்ட பேருக்கு இருக்கு, வாப்பட பேருக்கும் அப்பட பேருக்கும் இருக்குமே. சரி, அப்பாவை தெரியும், அதுக்கு அடுத்த தெரியும், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் ஒரு 4-5 ஜெனரேஷன் பார்க்க பார்ப்போம், அவங்களோட பேரு கூட இந்த ஒப்பீனியன் இருக்கும், யாருன்னே தெரியும். உதாரணம் காணிகள். இதே மாதிரி இன்னும் ஒரு 100-150 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சமூகம் வந்து வாழும், இன்னைக்கு யாரை பத்தியும் தெரியாது. ஒரு 4-5 ஜெனரேஷன் தான் இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார், இவங்க கூட இல்ல. அப்ப இப்பைக்கு நல்லா விளைக்குமோ சொந்த ஊடு சொந்த வாகனம் என்று நாங்க சொன்னதுக்கு அல்லாத பார்வையில டெம்பரரி தான். எங்க பேரு கூடி இருந்ததுக்கு அது டெம்பரரி தான். நாங்க மூத்தா போறதுக்கு இன்னொரு ஜெனரேஷன் பிள்ளைகள் வந்ததுக்கு போறோம்,
அந்த 4வது 5வது ஜெனரேஷன் யாருமே தெரியாம அப்படி இது முந்தி இப்படி ஒரு முகம்மது என்ற ஒருத்தர் ஊடாமடான்னு சொல்லுவாங்க. இந்த ஹிஸ்டரியை பார்த்துட்டு அது ஒத்தருமல்ல உன 4வது ஜெனரேஷன் யாரோ ஒரு அப்பா தான், ஆனா இந்த பிள்ளைக்கு தெரியாது. இதான் மனுஷன் நிலைமை. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த பாடங்கள் இந்த சம்பவங்களை எங்களுக்கு கட்டம் கட்டமாக சொல்றதுக்குரிய முக்கியமான காரணம், இதிலிருந்து நாங்க சும்மா சம்பவத்தை கேட்டுட்டு போறதில்ல, எங்கட லைஃபை சேஞ்ச் பண்ணும் ஒன்று. இதுக்கு ஒத்து வரக்கூடிய இன்னொரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல 18வது அத்தியாயத்துல 32வது வசனத்துல இதே மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. இதையும் கேளுங்க, எங்களுக்கு ஒரு பாடம் தான். வضرب لهم مثل رجلين. அல்லாஹ் தஆலா சொல்றான் நபியை பார்த்து, இந்த அவங்களுக்கு இந்த நிராகரிக்கிற ஆட்களுக்கு வந்து இந்த 2 இந்த நபர்களை பத்தி நீங்க சொல்லுங்க, ரெண்டு பேரை பத்தி ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. ஜஅல்னா லிஅஹதிஹிமா ஜன்னத்தைன். அந்த 2 பேர் இருந்தாங்க. 2 பேர், ஒரு ஆளுக்கு அல்லாஹ் தஆலா ஜன்னத்தைனி மின் அனாபி 2 தோட்டத்தை கொடுக்குறாங்க. பாருங்க, அந்த தோட்டங்கள் அந்த காலத்துல செல்வம் என்று தோட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஜன்னத்தைனி மின் அனாபி கிரேப்ஸ் தோட்டம், 2 கிரேப்ஸ் தோட்டத்தை கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாருன்னா வஹஃபஃப்னாஹுமா பினஹ்லி. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, 2 கிரேப்ஸ் தோட்டம் இருக்குது. அந்த கிரேப்ஸ் தோட்டத்துக்கு முடியறதோட அதை சுத்தி ஹஃபஃப்னாஹுமா பினஹ்லின்னா ஈச்சப்பழ மரம். கிரேப்ஸ் தோட்டம் அப்படியே முடியக்கூடிய அதை சுத்தி அப்படியே ஈச்சப்பழ மரங்கள் நாட்டப்பட்டிருக்குது. வஜஅல்னா பைனஹுமா ஸரா. அந்த 2க்கும் இடையில ஏனைய பயிர் மரங்கள் எல்லாம் இருக்குது. ஈச்சப்பழ தோட்டம் அதை சுத்தி திராட்சை தோட்டம் அதை சுத்தி ஈச்சப்பழ தோட்டம், அதுக்கு நடுவுல ஏனைய மரங்கள் பயிர் நிலங்கள் இருக்குது. கில்தல் ஜன்னத்தைனி ஆத்தத் உக்குலஹா வலம் தப்லி மின். இந்த 2 தோட்டமுமே அதனுடைய அறுவடையில் எந்த குறையும் வைக்கல. சீசன் வந்தா பழத்தை கொடுக்கும். இப்ப நாங்க சொல்ற ஒரு சீசனுக்கு அறுவடை குறைச்சல், அடுத்த சீசனுக்கு நல்ல பழங்கள் வந்திருக்கு, அப்படியே அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், கில்தல் ஜன்னத்தைனி ஆத்தத் உக்குலஹா. அந்த 2 தோட்டமும் அதனுடைய பழங்களை கொடுத்து கொண்டே இருந்தது. வலம் தப்லி மின், எந்த ஒரு குறைச்சலையும் அது வைக்கல. இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா? வஃபஜ்ஜர்னா ஹிலாலஹுமா நஹரா. 2 தோட்டத்துக்கு மத்தியில நடுவால ஒரு ஆறொண்டு ஓடிக்கொண்டு இருந்துச்சு. அல்லாஹ் அந்த ஆறொண்ட ஓட வைக்கிறான். எவ்வளவு அழகா இருக்கு. கிரேப்ஸ் மரம் இருக்குது, அதுக்கு பின்னால ஏனைய மரங்கள் இருக்குது, அதுக்கு பின்னால ஈச்சப்பழ மரங்கள் இருக்குது, நடுவுல 2 தோட்டத்துக்கு நடுவுல ஆறு ஓடிக்கொண்டு இருக்குது. எவ்வளவு அழகான ஒரு காட்சி. இவ்வளவு ஒரு நியமத்தை அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்ததுக்கு பிறகு அது மட்டுமல்ல, வக்காரல ஒரு சபர், இன்னும் அவனுக்கு கனி, அந்த ஆளுக்கு நிறைய பழங்கள் தரக்கூடிய தோட்டங்களும் இருந்துச்சு. ஃபகால லிசாஹிபிஹி வஹுவ யுஹாவிரு. 2 பேரை பத்தி நல்லா சொல்றான். ஒருத்தர் நல்லவர், அடுத்தவர் மோசமானவர். இந்த மோசமானவருக்கு அல்லாஹ் தஆலா இந்த தோட்டங்களை எல்லாம் கொடுத்தார். இந்த மோசமான மனிதர் நல்ல மனிதரை பார்த்து ஒரு நாள் சொல்றார், வஹுவ யுஹாவிரு, அவரோட பேசிக் கொண்டிருக்க போல, ஆனா அக்தரு மின்க மாலன். இவர் பாவிச்ச அந்த வார்த்தை ஆக டேஞ்சரான வார்த்தை. என்ன சொன்னார்? ஆனா அக்ஸரு மின்க மாலன் வ அஸ்ஸு நஃபரா. உன்னைய விட எனக்கு தான் சல்லி கூட இருக்குது. இவ்வளவுதான் அவர் வார்த்தை அவர் யூஸ் பண்ண வார்த்தை தெரியுமா? ஆனா அக்ஸரு மின்க மாலன், உங்களை விட என்னிடம் தான் சல்லி கூடிக்குது. அது மட்டுமல்ல, வ அஸ்ஸு நஃபரா, புள்ள குட்டிகளும் உங்களை விட என்னிடம் தான் கூடிக்குது. சல்லியாலே நான் தான் பெஸ்ட், பரம்பரை புள்ள குட்டிகளாலே நான் தான் பெஸ்ட். அவர் 2 வச்சு பெருமை அடிச்சார். பொருளாதாரத்தையும் குழந்தை செல்வத்தையும் வச்சு பெருமை அடிச்சார். இந்த 2 வார்த்தை சொன்னதுனால இவர் அதை சொல்லி போட்டு திரும்ப வதகல ஜன்னத்தஹு, அந்த தோட்டம், இப்ப நான் சொன்ன தோட்டம் இருக்கிறேன், அந்த தோட்டத்துக்குள்ள அவர் என்டர் ஆகுறார். வஹுவ பாலிமுல் லினஃப்ஸி, அல்லாஹ் சொல்லிட்டான், இவர் அந்த தோட்டத்துக்குள்ள என்டர் ஆகக்குள்ளே இவர் அவருக்கே அநியாயம் செஞ்சுட்டார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? உங்களை விட என்னடா சல்லி கூடிக்குதுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டார். உங்களை விட புள்ள குட்டிகள் என்னடா கூடிக்குதுன்னு பெருமையாக சொல்லிட்டார். ரைட். இவர் சொல்றார் அந்த மனிதரை பார்த்து, சகோதரரே, மா அதுன்னு அன் தபீதஹாரிஹி அபதா. தோட்டத்தை பார்த்து காட்டி சொல்றார், இந்த தோட்டத்தை பாருங்க பாப்பா, இவ்வளவு பெரிய தோட்டம். நான் தான் ஜெம்மத்துல, எங்கட பாசையில சொல்றதாக இந்த அரபிக்ல இந்த அரபி இலக்கணம் சம்பந்தமான ஒரு வார்த்தை இது. எங்கட பாசையில சொல்றதாக இருந்தால், இந்த ஜெம்மத்திலையும் இந்த தோட்டம் ஒரு நாளும் அழியவே அழியாது. அவர் சொல்றார், என்னடதான் சல்லி கூடிக்குது, இந்த தோட்டத்தை பாருங்க எவ்வளவு குவாலிட்டியா செஞ்சுக்கிறது, இந்த தோட்டம் ஜெம்மத்திலே அழியாது அப்படின்றார், சொல்லிட்டார். இன்னொரு விஷயத்த சொல்றார், இந்த மறுமை வரும் நீங்க சொல்றீங்களே, ஏன் இதை சொல்றா, இதே கான்செப்ட்ல இன்றைக்கு எங்களோட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதான் இந்த சம்பவத்தை செலக்ட் பண்ணி எடுத்தேன். இப்ப நான் ஆக்களை சொல்றேன், பாவத்தை விடுங்கப்பா, இந்த ஹராத்தை விடுங்க, வட்டியை விடுங்க, ஜக்காத்தை கொடுத்துருங்க, மறுமை நாளம் கொண்டிருக்குது, மறுமை வந்தாலும் நீங்க தப்போணுமே சொல்லக்கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படி எல்லாம் இல்ல, மௌத்தா பொழுது பிறகு மறுபடியும் நீக்குதானே நாங்க பார்க்கணும், அடுத்தது அங்க பொழுது பிறகு பார்ப்போமே யாரு சரியில்லைன்றத அப்படின்னு, நரகத்துக்கும் ஆட்கள் தேவைதானே, இப்படி எல்லாம் விதண்டாவாலும் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா இல்ல இன்றைக்கு? உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், இருக்கிறாங்க.
அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உதாரணத்தை ஏன் சொல்றாருன்னா நாங்க இப்படி பேசப்படாது. இந்த மனிதர் சொல்றார் தோட்டத்தை பார்த்துட்டு நான் தான் நம்புறல இது இந்த தோட்டம் அழியும். சிலாக்கள் பெரிய பில்டிங்ஸை கட்டிட்டு சொல்றேன், எப்படி தெரியுமா கட்டிக்குது, சுனாமியில டபுள் சுனாமி வந்தாலும் நான் கட்டின பில்டிங் அழியாது அப்படின்னு. கட்டிக்கிற தாப்பை பெரிய சைஸ் கட்டிருப்பாங்க, இந்த தாப்பை யாரையும் மசக்கையிலாண்டுவாங்க. நான் ஒரு வாகனம் எடுத்து அதுல ஏர் பேக்ஸ் இருக்குது, 8-10 ஏர் பேக்ஸ் சொல்லுவாங்க. எப்படி ஆக்சிடென்ட் நடந்தாலும் முன்னுக்கு வந்து முட்டினாலும் ஆக்சிடென்ட் எனக்கு உசிறு கொண்டு வாங்க, ரைட்ல வந்து முட்டினாலும் சைட்ல ஏர் பேக்ஸ் இருக்கும். சில வாகனங்கள் கோடியில பெறுமதி, 2 கோடி 3 கோடி 4 கோடி. என்ன டிஃபரெண்ட் என்ன சொல்லுவாங்க, இந்த வாகனத்தை இந்த வாகனம் 25 லட்சம் கூட, அதை விட ஒரு 50 லட்சம் கூட. என்ன டிஃபரெண்ட் இல்ல, இதுல கொஞ்சம் ஏர் பேக்ஸ் கூட இருவாங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆகக்குள்ள அந்த அகலிகளை பட்டால் இங்களே ஏர் பேக்ஸ் வரும், இங்களே ஏர் பேக்ஸ் வரும், இங்களே ஏர் பேக்ஸ் வருவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பணக்காரர், அவர் போற ஒரு வாகனத்துல ஒரு எத்தனை ஏர் பேக்ஸ் கோடிக்கணக்கு பெறுமதி. அவர் பேத்துக் கொண்டிருக்கக்குள்ள திடீர்னு அவரே ஏர் பேக்ஸ் வாங்கிப்பார் பாதுகாப்புக்காக, சல்லி இருக்குது பாதுகாப்பு. திடீர்னு வாகனத்தை சைட்டுக்காக நிப்பாட்டார், அந்த அப்படியே கொஞ்சம் சாயிரார், அப்படியே போச்சு. அவர் ஆக்சிடென்ட் நடக்கவும் இல்லை, அவர் ஏர் பேக்ஸ் காப்பாற்றவும் ஒன்றும் இல்லை, மௌத்து திடீர்னு வந்துச்சு. அதனால என்ன சொல்லுவாருன்னா, உலகத்தில் நாங்க எந்த குவாலிட்டி சாமானை வாங்கினாலும் இதுதான், இது எனக்கு மட்டும்தான் வேணும், நான் தான் இதை செய்யறேன், அப்படி ஒரு வார்த்தை பேசுற கூட இந்த மனுஷன் பேசுறார். தோட்டம் அழியாதுன்னு சொல்லிட்டு சொல்றார். இன்னொன்று எனக்கு தெரியுமா, மமா அதுன்னு சாத்த காயிமத்தன், மறுமைன்னு சொல்றீங்களே, மறுமை கூட நடக்கும் என்று நான் நம்ப மாட்டேன். அவர் சொல்றார் மறுமை ஒன்று நடக்கும் நான் நம்ப மாட்டேன். சரி, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கணுமே சொல்றார், வளையல் உதித்து இனாரப்பி, நீங்க சொல்ற மாதிரி மறுமையை உண்டே நடந்துன்னு வைங்களே, அல்லாஹ் கிட்ட நாங்க திரும்பி போக வேண்டும் என்று ஒரு நிலைமை வந்துட்டு வைங்களே, அப்படி வந்தாலும் உலகத்துல நான் இப்ப இருக்கிறதோட குவாலிட்டியா தான் அப்பயும் இருப்பேன். எவ்வளவு ஒரு பெருமை. மறுமையோடு வராத நான் நம்புறல. சரி, அப்பா கூட கரைச்சதுக்கு கூட பேச்சுக்கு மறுமையோடு வரும்போதே வச்சுக்கொள்வோமே, நாங்க அல்லாட்ட போகும்போதே வச்சுக்கொள்வோமே. அப்படி வச்சாலும் இதை விட சிறந்த ஒன்று எனக்கு கிடைக்கும். அவ்வளவு பெருமை. அப்படி பேசிட்டார். அதுக்கப்புறம் சகோதரர்களே, காலலஹு சாஹிபுஹு வஹு யுஹாவிரு, அடுத்த மனிதர், இந்த மோசமான மனிதன் பார்த்து சொல்றார், அக்கஃபர்த பில்லதி خلقك من تراب ثم من نطفة ثم سواك رجلا, மண்ணாலையும் ஒரு இந்திரிய துளியாலையும் உடைய படைச்சி மனுஷனா உன வடிவமைத்து அல்லாஹ்வுக்கு நீ நிராகரிக்கிறியா, அல்லாஹ்வை மறந்து பேசுறியா? லாக்கின்னஹு அல்லாஹு ரப்பி வலா உஷ்ரிகு பிரப்பி அஹதா, நீ சொல்றத எனக்கு சொல்லல, அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, அவனுக்கு நான் யாரையும் விளைவிக்க மாட்டேன், எல்லாமே அவனுடைய நாட்டப்படிதான் நடக்கும் என்ற சப்ஜெக்ட் சொல்லிட்டு அந்த நல்ல மனிதர் அந்த கெட்ட மனிதரை பார்த்து சொல்றார், வலவுலா இத் தகல்த ஜன்னதக, நீ அந்த தோட்டத்துக்குள்ள நுழைகிற நேரம், அவருடைய அபிப்பிராயத்தை சொல்றார், நீ தோட்டத்துக்குள்ள நுழைகிற நேரம் என்ன சொன்னாய், தோட்டம் அழியாதுன்னு தானே சொன்னேன், நீ என்ன தெரியுமா சொல்லிருக்கணும், தோட்டத்துல நுழையக்குள்ளே குல்த மாஷா அல்லாஹ், நீ மாஷா அல்லாஹ்னு சொல்லி லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லிருக்கணுமே அப்படின்றான். அப்படின்னா எல்லாமே அல்லாஹ்வின் நாட்டத்தின்படிதான் நடக்கும். இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய சக்தியை அடிக்கிறதுக்கு வேற ஒரு சக்தியும் இல்லை இந்த வார்த்தையை நீ சொல்லிட்டு நுழைஞ்சிருக்க கூடாதா? இன் தரணியான அக்கல்ல மின்கண் மாறன் வவலதா, ஓண்ட பார்வையில என்னைய பார்க்க போனே சல்லியிலே நான் குறைச்சல், புள்ள குட்டியிலையும் குறைச்சல். அப்படி இருந்தாலும் நீ பார்த்தாலும் சொல்லிக்கப்படா, நான் தான் பணக்காரன் நீ சொல்லிச்சப்ப, நீ என்ன சொல்லிக்கணும், எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய சக்தியை தவிர இந்த உலகத்தில் வேற எந்த சக்தியும் இல்லை என்ற வார்த்தையை நீ சொல்லி இருக்க கூடாதா என்று சொல்லிட்டு உனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த தோட்டங்களை விட அதை விட பல மடங்கு சிறப்புக்குரிய தோட்டத்தை அல்லாஹ் எனக்கு தருவதற்கு என்னுடைய ரப்பு எனக்கு போதுமானது. அல்லாஹ் நினைச்சா எனக்கு தருவான். ஆனா அதே நேரத்துல வயுர்சில அலைஹா ஹுஸ்பானம் மினஸ் ஸமாஇ ஃபதுஸ்பிஹ ஸஈதன் ஸலகா, நீ பேசின இந்த வார்த்தைக்கு வானத்திலிருந்து அல்லாஹ் ஒரு தண்டனை அனுப்பி அந்த இதை அழிக்கிறதுக்கும் அல்லாஹ் போதுமானவன் அப்படின்றான். அல்லது அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை, தோட்டத்துக்கு தண்ணி பசதேவே ஈரத்தன்மை எல்லாம் எடுத்து அந்த தோட்டம் மறந்து போயிடும் அப்படின்னு அவர் பயமுறுத்துறார். அவர் சொன்ன மாதிரி அல்லாஹ் தண்டனையை கொடுக்குறான்னு தெரியுமா, அந்த தோட்டத்துக்கெல்லாம் அந்த பழங்கள் மரங்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனை சூழ்ந்து கொள்கிறது. فأصبح يقلب كفيه على ما أنفق فيها وهي خاوية على عروشها ويقول يا ليتني لم أشرك بربي أحدا. பேய்த்து பார்த்தா இந்த நல்ல மனிதர் சொன்ன மாதிரி தோட்டம் எல்லாம் தலைகீழாக மாறி நிக்குது, எல்லாம் கீழே விழுந்து அழிஞ்சி இவர் தடமாறுற ரெண்டு கையை முடிச்சு பிசைஞ்சு கொள்றார். நாங்க டென்ஷனான 2 கையும் தலையில வைக்கிறோம், தடமாறுறோம், கையை இந்த பெனஞ்சு கொள்வோம். பாருங்க அல்லாஹ் எவ்வளவு அழகாக இந்த குர்ஆன்ல சம்பவத்துக்கு பாருங்க, இந்த மோசமான மனிதன் தோட்டத்தை கண்ட உடனேயே ரெண்டு இந்த கஃப்ன்றது இந்த 2 தூணும் கையை பிடிச்சி இப்படி என்ன செய்யறாரு, பிறக்கிறாரு, பிசைறாரு. அவ்வளவு டென்ஷன். என்ன தெரியுமா சொல்றாரு,
فاصبح يقلب كفيه على ما انفق فيها. அட இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டேனே, இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி இந்த தோட்டத்தை இப்படி அடியோட இன்ட்ரெஸ்ட் இல்லாம அழிச்சே போட்டுட்டேன். ஃபெஸ்ட்டுக்கு சொன்ன சம்பவம் தோட்டத்தை டேஸ்ட மாத்தினது. இந்த சம்பவம் தெரியுமா? ஹாவியத்துனா உருஷியாண்டா எல்லா மரமும் கீழே அப்படியே கீழே விழுந்தாச்சு. தோட்டம் அடியோட இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லாம அல்லாஹ் தஆலா இந்த தோட்டத்தை அழிக்கிறான். அப்பதான் அவர் சொல்றாங்க தெரியுமா, அநியாயம், நான் அல்லாஹ்க்கு இணை வைக்காமல் இருக்கேன், நான் அல்லாஹ்க்கு நன்றி கெட்ட பேச்சுக்களை பேசாமல் இருக்கேன் என்று சொல்லி அவர் கவலைப்படுறார். வலம் தகுல்லஹு ஃபிஅத்துன் யன்ஷூருனஹு மின் தூனில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அந்த நேரத்துல அவருக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. தோட்டம் போட்டு அழிஞ்சிட்டா வேற யாருக்காக இது பண்ணலாமா? ஏன்னா அப்ப அல்லாஹ் தான் அந்த இடத்துல உதவி செய்யக்கூடிய என்ற சப்ஜெக்ட் அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் இந்த சம்பவத்தின் மூலமாக நினைவு காட்டுகிறார். என்ன நண்புக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் கஹ்ஃப்ல வந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு மனிதர்களுடைய இந்த சம்பவம், சூரத்து சபால வந்திருக்கக்கூடிய அந்த தோட்டத்துடைய சம்பவம், எல்லாத்திலும் எங்களுக்கு ஒரு சுருக்கம் விளங்குது. என்னன்னு கேட்டால், அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நியமத்தை, ஒரு ரிஸ்கை, ஒரு செல்வத்தை, பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்துட்டாருண்டா நாங்க எந்த காரணம் கொண்டும் தன்னை மறந்து அல்லாஹ்வை மறந்து அதே மாதிரி எங்க பழைய நிலைமைகளை மறந்து சில நேரம் நாங்க ஆரம்பத்தில் கஷ்டத்தோடு இருந்திருப்போம். இப்ப அல்லாஹ் தஆலா பொருளாதாரம் தந்திருப்பான். பழையதெல்லாம் மறந்தாச்சு, எல்லாத்தையும் மறந்து போட்டு இப்ப நாங்க தான் பெரிய பணக்காரர், எங்களை விட்டா ஆள் இல்லை, எங்களை விட்டா இந்த ஊர்ல யாரும் இல்லை, எங்களை விட்டா பணக்காரர் இல்லை, நாங்க தான் கொடை கொடுக்குறாங்க, நாங்க தான் பில்டிங் கட்டுறாங்க, நாங்க தான் பெரிய பெரிய வாகனத்தை ஃபெஸ்ட்டுக்கு இறக்குறாங்க, நாங்க தான் நல்ல உடுப்புகளை போடுறாங்க, நாங்க தான் பெரிய வாசனை திருவி இதை நம்ம வந்து கொண்டு வராங்க, நாங்க தான் ஃபெஸ்ட்டுக்கு ஒரு வாகனத்தை ஊருக்கு இறக்குறாங்க. இப்படி நீங்க செய்யுங்க, பில்டிங் கட்டுங்க, வாகனத்தை கொண்டு வாங்க, அனுப்புவீங்க, எல்லாம் செய்யுங்க. அடுத்த மக்கள் மனசு நோக்குற மாதிரி, அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்க புறக்கணிக்கிற மாதிரி, ரிஸ்க் தருவது அல்லாஹ் என்பதை நீங்க நிராகரிக்கிற மாதிரி, அதை மறந்து பேசுற மாதிரி வார்த்தைகள் எங்கட வாயாலே வந்துடக்கூடாது, எங்கட செயற்பாடுகளாலே வெளிவந்து விடக்கூடாது. இதுல மிக கவனமாக இருக்கணும். ரமலானுடைய மாதம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்குரிய மாதம் என்பதனால் தான் நாங்கள் அல் குர்ஆனில் வரக்கூடிய சில சம்பவங்களை எல்லாம் சொல்லி அதனுடைய பாடங்கள் படிப்பினைகளை நாங்கள் கூறி வருகின்றோம். அந்த அடிப்படையில் சகோதரர்களை, இன்றைய தினம் நாங்கள் 2 சம்பவங்கள் 2 சூறாக்களிலே இருந்து நாங்கள் படித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 12 அல்லது 10 வசனங்களுக்குரிய விளக்கங்களை நாங்கள் இன்றைய தினம் பார்த்திருக்கிறோம். எவைகளை நாங்கள் படித்தோமோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் பாடங்களாக படிப்பினையாக எடுத்து நடந்து எங்களுடைய வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிப்போமாக. வல்லவர் ரஹ்மான் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் பரக்கத் செய்து தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.